Well, my friends, that's an interesting question, isn't it? நல்லது என் நண்பர்களே, இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. Today we have music everywhere. இன்றைக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் எங்கும் இசைதான் நிறைந்திருக்கிறது. Music to relax the mind. மன அழுத்தத்தில் இருந்து விடுபடுவதற்கு இசை. Music to excite the spirit. ஆவியில் குதூகல உணர்வடைவதற்கு ஒரு இசை. Music to feel high. மிக உயர்வாய் உணர்வதற்கு இசை. Music to lift you up. உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு இசை. And all these musics are from the world. இந்த இசைகள் எல்லாம் உலகத்தில் இருந்து வரக்கூடியவைகள். Unfortunately, துரதிர்ஷ்டவசமாக even the Christian music is being tuned to the worldly music today. இன்றைய கிறிஸ்தவ இசையும் கூட உலக இசைக்கொப்பாக ராகம் அமைக்கப்பட்டு விட்டது. The Christian music, the so-called Christian music, do not carry any word about Jesus Christ. கிறிஸ்தவ இசை என்று அழைக்கப்படுகிற இசையிலேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வார்த்தையும் சுமந்து நிற்பதில்லை. It is another deception of the devil. இது பிசாசின் மற்றொரு வஞ்சகமாகும். And getting into the so-called sacred music also. பக்தி பாடல்களுக்குள்ளும் கூட அது உட்புகுந்து விட்டது. What a tragedy. எத்தனை பரிதாபம் அது. All right. சரி போகட்டும். What about the music of the world? உலகத்தின் இசையை குறித்து என்ன? Is it right to listen to it? அதை ரசித்து கேட்பது சரிதானா? Well, as I said, நல்லது, நான் உங்களுக்கு சொன்னது there போல are two variables in this world. உலகத்திலே இரண்டு வித்தியாசங்கள் உண்டு. One, the things of the world. ஒன்று உலகத்தின் காரியங்கள். One, the things of God. மற்றொன்று தேவனுக்கு அடுத்த காரியங்கள். There is no connection between the things of God and the things of the world. தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. The Bible says, வேதம் சொல்லுகிறது, is there a connection between light and darkness? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? They can never meet. அவைகள் ஒருபோதும் ஒன்று சந்திக்க முடியாது. Light is light. ஒளிதான். Darkness is darkness. இருள்தான். One who is in darkness stays in darkness. இருளில் இருக்கிறவன் இருளிலே குடியிருக்கிறான். One who is in the light stays in the light. ஒளியில் இருக்கிறவன் ஒளியில் தங்குகிறான். Jesus said, I am the light of the world. இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். John 8:12. யோவான் 8:12. He who follows me shall not walk in darkness but shall have the light of life. என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். So it's totally different. ஆகவே அது முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாகும். Light and darkness. ஒளியும் இருளும் வெவ்வேறான அனுபவங்கள். Now looking at the songs of the world. இப்பொழுதும் உலக பாடல்களை நோக்கி பார்க்கும்போது Rock music, ராக் இசை, stone music, ஸ்டோன் இசை, different types of music. பலதரப்பட்ட வித்தியாசமான இசை பாடல்கள். If you look at the word, அவைகளின் வார்த்தைகளை பார்ப்பீர்களானால் you have to see whether it glorifies God. அது தேவனை மகிமைப்படுத்துகிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். The Bible says, வேதம் சொல்லுகிறது, whatever you do in this world, if you want to be in the light, it should bring glory to God. இந்த உலகத்தில் நீங்கள் எதை செய்தாலும் ஒளியில் இருக்கிறவர்களாக காணப்பட விரும்பினால் அது தேவனை மகிமைப்படுத்துகிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். Yes, the things of the world glorifies the world. ஆம், இந்த உலகத்தின் காரியங்கள் உலகத்தை மகிமைப்படுத்துகிறது. The things of God glorifies God. தேவனுடையவைகள் தேவனை மகிமைப்படுத்துகின்றன. If you glorify God, He will honor you. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்களானால் அவர் உங்களை கனப்படுத்துவார். If you glorify the world, you will have the honor of the world. நீங்கள் உலகத்தை கனம் பண்ணுவீர்களானால் உலகத்தின் கனம்தான் உங்களுக்கு கிடைக்கும். So coming back to the words of the songs of secular music, ஆகவே உலக பிரகாரமான இசை பாடல் வரிகளின் வார்த்தைகளை கவனித்து பார்க்கும்போது it never glorifies God. அது ஒருபோதும் தேவனை மகிமைப்படுத்துவதே இல்லை. In fact, many of such music decries God. உண்மையை சொல்லப்போனால் அப்படிப்பட்ட இசை பாடல்களில் ஏராளமானவைகள் தேவனை கனவீனப்படுத்துகிறதா இருக்கிறது. Exalts Satan. சாத்தானை உயர்த்துகிறதா இருக்கிறது. Glorifies Satan. அது சாத்தானை மகிமைப்படுத்துகின்றன. So some people say, what is it? Why is it wrong to just listen to music? இந்த இசையை பாடலை கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று சிலர் கேட்கிறார்கள். It is not just the music, my friend. என்பரே, அது வெறும் சாதாரணமான இசை பாடல் அல்ல. It is the words of the song also which goes into your ears. அந்த பாடல் வரிகளின் வார்த்தையும் கூட சேர்ந்துதான் உங்கள் காதுகளுக்குள் நுழைகிறது. Yes,
ஆம், The Bible says, வேதம் சொல்லுகிறது, what you hear goes into your heart. எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அது உங்கள் இருதயத்துக்குள் செல்லுகிறது. Your eyes are the light of your body. உங்கள் கண்கள் உங்கள் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. So are the ears that God has given you. அதைப் போலவே தான் தேவன் உங்களுக்கு தந்தருளின செவிகளும் இருக்கின்றன. If you send good things, it will go into your heart and stay as a good thing. நன்மையானவைகளை நீங்கள் அனுப்பி வைத்தால் அது நன்மையானவைகளாக போய் உங்கள் இதயத்தில் தங்கி இருக்கும். If you send evil, it goes into your heart and stays as evil. தீமையை அனுப்புவீர்களானால் அது இருதயத்துக்குள் போய் தீமையாகவே தங்கிவிடும். What you input will be the output. உள்ளே எதை அனுப்புகிறீர்களோ அதுதான் வெளியே வருகிறதா இருக்கும். And so it's very, very essential for you to note the words of these songs of the secular music. ஆகவே உலக பிரகாரமான இசை பாடல் வரிகளின் வார்த்தைகள் இன்னதென்பதை நீங்கள் கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியமாகும். If you read John chapter 13 and verse 2, யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், the Bible says, வேதம் சொல்லுகிறது, Satan came and spoke in the ears of Judas. சாத்தான் வந்து யூதாசின் காதுகளிலே பேசினான் என்று பார்க்கிறோம். He put a thought in his mind. அவனுடைய சிந்தையிலே அவன் ஒரு எண்ணத்தை வைத்தான். What was the thought? அந்த எண்ணம் என்ன? Deny Jesus. இயேசுவை மறுதலி. Deny Jesus. இயேசுவை மறுதலித்து விடு. That was the words of the song that Satan played in the ears of Judas. யூதாசின் செவிகளிலே சாத்தான் வந்து பாடின பாடல் வரிகளின் வார்த்தைகள் அதுதான். So Judas said, "Oh, the music is so nice." ஆகவே யூதாஸ் சொன்னான், இசை ரம்மியமாய் இருக்கிறதே. And Satan also led him to get 30 pieces of silver to follow the words of the song. கேட்ட பாடல் வரிகளை பின்பற்றி போய் 30 வெள்ளிப்பணத்தை வாங்கும்படி யூதாசை பிசாசு நடத்திவிட்டான். Even today, இன்றைக்கும் கூட the singers of the secular music are fabulously rich people. உலக பாடல்களை பாடுகிற பாடகர்கள் மிக அளவுக்கு அதிகமான செல்வந்தர்களாய் இருக்கிறார்கள். As they sing these words which say, "Deny Jesus, deny Jesus, deny Jesus." இயேசுவை மறுதலி, இயேசுவை மறுதலி, இயேசுவை மறுதலி என்ற பாடல் வரிகளை வார்த்தைகளாய் பாடும்போது they become world famous. அவர்கள் உலகத்தில் புகழ் பெற்றவர்களாய் மாறுகிறார்கள். Because the devil makes their songs to be sold amongst the people of the world. ஏனென்றால் உலக ஜனங்கள் மத்தியிலே அவர்களுடைய பாடல்கள் அமோகமாய் விற்பனையாகும்படி பிசாசு செய்கிறார். So Judas had that temptation. யூதாசுக்கும் அந்த சோதனை வந்தது. I'm getting money. எனக்கு பணம் கிடைக்கிறது. Listen to the words of this song, "Deny Jesus." இயேசுவை மறுதலி என்ற பாடல் வரிகளை கேட்கும்போது Why don't I entertain? நான் ஏன் அதில் லயிக்க கூடாது? Why don't I take it into my அதை heart? ஏன் என் இருதயத்துக்குள் நான் எடுத்துக்கொள்ள கூடாது? Took it into his அது heart. அவன் இருதயத்துக்குள் நுழைந்தது. And in John 13:27, யோவான் 13:27 சொல்லுகிறது, the Bible says, Satan entered Judas. வேதம் சொல்லுகிறது, சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். Satan entered Judas. சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். He not only then sang the song, அவன் பாடலை பாடினதோடு மாத்திரமல்லாமல் he also denied and betrayed Jesus. அவன் இயேசுவை மறுதலித்து அவரை காட்டி கொடுத்து விட்டார். Betrayed Jesus. இயேசுவை காட்டி கொடுத்து That was விட்டார். the song, "Betray Jesus, betray Jesus." அதுதான் இயேசுவை காட்டிக்கொடு, இயேசுவை காட்டிக்கொடு என்ற பாடல். And he betrayed Jesus. அவன் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டார். What was the end? அதனுடைய முடிவு என்ன? Did he live and endure forever? அவன் என்றென்றைக்கும் நிலைத்து வாழ்ந்திருந்தானோ? He got the money. பணத்தை வாங்கினான். He betrayed Jesus. இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான். Then what happened? அதற்கு பின்பு என்ன நடந்தது? Devil led him to kill himself. பிசாசு அவன் தன்னையே மாய்த்துக் கொள்ளும்படி நடத்திவிட்டான். Hanged himself and hung miserably. அவன் தனக்கு தானே தூக்கு மாட்டிக் கொண்டு பரிதாபமாய் தொங்கினான். Nobody even wanted the land in which he hung. Killed himself. அவன் தூக்கு போட்டுக் கொண்டு தன்னையே கொன்றுவிட்ட அந்த இடத்தை கூட ஒருவர் வாங்க முன்வரவில்லை. That is what the music that you listen to will bring you to. நீங்கள் கேட்கக்கூடிய இசை பாடல்கள் இதைதான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். Will come into you. அது உங்களுக்குள் வந்து சேரும்.